ஹலோ கில்லிஸ் ஒன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்க இந்தியா பங்களாதேஷ் இடையில நடக்க போகிற இந்த டெஸ்ட் மேட்ச் 19ஆம் தேதி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏறக்குறைய 45 நாள் கழிச்சு இந்தியா இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாட போகுது. இன்னொரு விஷயத்தில் பங்களாதேஷ் இப்போதான் பாகிஸ்தானை தொடர்ந்து 2 டெஸ்ட் போட்டியில் வின் பண்ணி அவங்களும் நல்ல பூஸ்டப்பாக இந்தியா வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த டெஸ்ட் மேட்சை முக்கியமாக எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக இது சென்னையில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டெஸ்ட் சீரியஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, ஜெய்ஸ்வால் படைக்க போகிற 3 சாதனைகள். அதாவது ஜெய்ஸ்வால் என்ன 3 ரெக்கார்டை படைக்க போகிறார் அப்படிங்கிறத ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ்ல நம்ம இந்தியன் டீம்ல ஒரு காலண்டர் இயர்ல, அதாவது இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது இல்லையா, இந்த காலண்டர் இயர்ல அதிகமான ரன் அடிச்சவங்க ரெக்கார்டுல ஜெய்ஸ்வால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப வர அவர் 1028 ரன் அடிச்சிருக்காரு. இன்னொரு 132 ரன் அடிச்சார்னாக்க, இந்த சீரீஸ்ல அடிச்சார்னாக்க அவர் ஏற்கனவே இந்த ரெக்கார்ட்ல டாப்ல இருக்கிறது நம்மளோட ரஹானா தான். 1159 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அவரை பீட் பண்ணணும் அப்படின்னாக்க அவரோட அதிகமா அடிக்கிறதுக்கு இன்னும் அவருக்கு 132 ரன் தேவைப்படுது. அடுத்து அதோட இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்க, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் 1000+ ரன் கடந்த இந்தியன்ஸ்ல ஏற்கனவே ரஹானாவும் ரோஹித் சர்மாவும் இருக்கிறாங்க. இப்போ ஜெய்ஸ்வால் அடிச்சார்னாக்க 3ஆவதா அவரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னாக்கா, இதே டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல உலக அளவுல அதிக ரன்கள் அடிச்சிருக்கிறவர் இதுவரை யாரும் பார்த்தாக்க நம்ம இங்கிலாந்துல டாப் ஃபார்ம்ல இருக்கிற ஜோ ரூட் தான் அடிச்சிருக்காரு. அவர் 1398 ரன் அடிச்சிருக்காரு. அதை நம்மளோட ஜெய்ஸ்வால் ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னும் அவருக்கு 371 ரன் தேவைப்படுது. ஸோ அதை ஒரு பீட் பண்ணிட்டாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான 3வது சம்பவம் என்னன்னாக்க, டெஸ்ட் மேட்ச்ல இந்த காலண்டரில் அதிக 6 அடிச்சது யாரு அப்படின்னு பார்க்கணும். இந்த காலண்டர் இல்லைன்னு கிடையாது, ஒரு இயர்ல அதிகமா 6 அடிச்சவர் அப்படிங்கிற ரெக்கார்டு வச்சிருக்கிறது நம்ம நியூசிலாந்தோட பிராண்டன் மெக்கலம் தான் வச்சிருக்காரு. அவர் எவ்வளவு 6 அடிச்சிருக்காருனாக்க 33 6 அடிச்சிருக்காரு. நம்ம ஜெய்ஸ்வால் எவ்வளவு அடிச்சிருக்காருனாக்க இதுவரை 25 6 அடிச்சிருக்காரு. இன்னும் இந்த ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு, இதை தாண்டி போறதுக்கு இன்னும் 9 6 தான் தேவைப்படுது. எனக்கு தோணுது நிச்சயமா ஜெய்ஸ்வால் இன்னும் அந்த 9 6 சாதாரணமா அடிச்சிருவார் அப்படின்னு. ஏன்னா ஒரு பவர் ஹிட்டரு, நல்லாவே 6 அடிக்கக்கூடியவர் நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ இந்த சீரியஸ்ல அவர் ஒரு 10 6 அடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரே இன்னிங்ஸ்ல கூட ஒரு சில நேரத்தில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெய்ஸ்வால் இந்த 3 சம்பவத்தையும் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.